இதுதான் ஹெலிக்ஸ் ஓப்பன் ஸ்கூலுடைய டோட்டல் அதை மொத்தமாக இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஏன் சார் அப்படி தானே சார் இது? கண்டிப்பாக இது புரியணும்னா இதுக்கு பேர் தான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். சரிங்க. பல்வகை நுண்ணறிவு திறன் சொல்லுவோம். இப்போ இன்டெலிஜென்ஸ்னாவே என்னென்னா நுண்ணறிவுன்றது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு பையன் படிக்கிறானான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்கிறானான்னு கேட்டிங்கன்னா, புத்திசாலியான்னு கேட்டிங்கன்னா எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊர்லலாம் மார்க் வச்சு சொல்லுவாங்க. ஆமாங்க, அவன் அதில் 90 மார்க் எடுக்கிறான் அதனால் அவன் புத்திசாலி அப்படின்வாங்க. நல்லா படிக்கிறான் அதனால் புத்திசாலின்னுவாங்க. ஆக்சுவலாக இதை நம்ம பழைய சிஸ்டத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலே இல்லாதப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிருந்தப்ப அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு தருவாங்க. வாய்ப்பு தந்து அதில் எந்த திறன் அதிகமாக இருக்கோ அது கூட்டுத்திறனாக கூட இருக்கலாம். இருந்ததை வச்சு அந்த குழந்தைய பாடத்திட்டத்தை அமைப்பாங்க. இப்போ அது விட்டு போயாச்சு. இந்த குழந்தைக்கு நீ வெறும் படி 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 மார்க் வாங்கன்னு சொல்லியாச்சு பாருங்கள். அதனாலேயே நிறையா குழந்தைங்க ஸ்கூல் போகிறதே பிடிக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர், நம்மளுக்கு எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்தால் தான் நான் ஒத்துக்குவோம். நம்ம ஊர்லேயே இருந்தது எதையும் ஒத்துக்கிறது இல்லை நம்ம. ஆக்சுவலாக இது நம்ம ஊரில் இருந்தது இந்த கான்செப்ட். பேர் வேணால் இப்படி வைக்கல, வேறு வகையில் இருந்தது. அதான் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படின்றவர் ஒரு நல்ல ஒரு ஆய்வுகள் செஞ்சு ஒரு 20 வருஷம் ஆய்வுகள்லாம் செஞ்சு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் தந்து சொன்னார். அதை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்கிட்டு அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு குழந்தை நல்லா படிக்குது, நல்லா மேக்ஸ் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோன்னா அந்த குழந்தைங்களுக்கு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸும் லாஜிக்கல் மேத் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். சரி, இப்போ அப்படி எடுத்து பார்த்தா கமலஹாசன் எங்கேயுமே படிக்கலையே. ஆமாம், அவர் ட்ராப் அவுட் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு மொழித்திறன் இருக்குது, லாஜிக்கல் பயங்கரமாக இருக்குது, பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, படத்துக்கான அந்த இது நல்லா பழகிறாரு, தன்னை பற்றி நல்ல புரிதல் இருக்குது, மியூசிக் இருக்குது, நேச்சரை பற்றியும் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அப்போ அவருக்கு இத்தனை இன்டெலிஜென்ஸும் இருக்குது. அப்போ இந்த ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக 3 to 4 இன்டெலிஜென்ஸ் இருக்குமாம்மா, இயல்பாகவே இருக்குமாம்மா. நம்ம தான் என்ன கொடுக்கணுமாம்மா, வாய்ப்புகள் தரணுமாம்மா. அப்போ ஸ்கூல் சிஸ்டத்தில் 1ஆவதுலேருந்து நீங்கள் 10ஆவதுக்குள்ளே இது அனைத்துக்கும் வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, சில குழந்தைங்க படிக்கிறதுலேயும் மேக்ஸ்லேயும் என்ன பெருசாக பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா வரைகிறதுல, சமைக்கிறதுல, நேச்சர் இதில், மியூசிக்கில் பார்த்திங்கன்னா தன்னை பற்றி அறிதலில், மற்றவங்களோட பழகிறதுல, இதில் எல்லாத்துலேயும் பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய ஆளாயிருவாங்க. இதை தான் நாங்கள் மையமாக வச்சு ஹெலிக்ஸ் ஸ்கூலில் என்ன பண்ணுறோன்னா, இந்த குழந்தைங்க ஏற்கனவே கொஞ்சம் படிக்கிறதுல தான் சிரமம் இருக்கும் இல்லைங்களா, திருப்பி அதையே போய் நீங்கள் படிங்கன்னு சொல்கிறதோட இந்த வாய்ப்புகளை தொடர்ந்து தந்துக்கிட்டே இருப்போம். தரும் பொழுது அந்த குழந்தை ஒரு 5 வருஷத்தில் தனக்கே என்ன வருதுன்றது புரிஞ்சுக்கும். இதை வச்சு பாடத்திட்டத்தையும் சொல்லி தருவோம். அந்த இன்டெலிஜென்ஸை வச்சு பாடத்திட்டத்தையும் சொல்லி தருவோம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு வாய்ப்பே கொடுக்காம உனக்கு இது வராதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் முக்கியம். ஒன்றுமே தராமல் இது பண்ணல அப்படின்னா என்ன ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்கள நீங்கள் இந்த பார்த்துருப்பீங்க, எல்லாம் வரைஞ்சிருக்கும், வால்லலாம் அங்கங்கே வரைஞ்சிருப்பீங்க. இது யாரும் ஆர்டிஸ்ட்லாம் வரையல. அந்தந்த 10ஆவது 12ஆவது முடிச்சுட்டு போகிற பசங்க இதை வரைஞ்சிட்டு போவாங்க. அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் வால் பெயிண்டிங் தான். அது உங்களுக்கே தெரியும். இதில் வரைகிறது ஓகே, வால் பெயிண்டிங் கஷ்டம். வால் பெயிண்டிங்க்குலாம் நாங்கள் என்ன பண்ணலன்னா கிளாஸ் எல்லாம் எடுக்கலை, வரைகிறத ஒரு பாடத்திட்டமாக வைக்கிறோம். பசங்க அந்த யாருக்கெல்லாம் அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி தான் எந்த குழந்தைக்கு என்ன வருது அதன் பிரகாரம் படிக்க வச்சு பாடத்திட்டம். என்ஐஎஸில் உங்களுக்கு அருமையான விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தைக்கு மேக்ஸே வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மேக்ஸை விட்டுறலாம். விட்டுட்டு அந்த குழந்தைங்க பெயிண்டிங் ரொம்ப நல்லா வருதுன்னா நீங்கள் பெயிண்டிங் எடுத்துக்கலாம்.
நீங்கள் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று மாஸ் கம்யூனிகேஷன் நீங்கள்லாம் எப்போ படிச்சிருப்பீங்க? நம்மலாம் காலேஜில் தான் படிச்சிருப்போம். இந்த குழந்தைங்களாம் ஸ்கூல்லேயே படிக்கும். ஸ்கூல் லெவல்லே அது கிடைக்கும். ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டத்தில் இருக்குது. சூப்பர் சார். அதாவது ஓப்பன் ஸ்கூலில் இருக்கிற அட்வான்டேஜ் எத்தனை விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு சில படிப்பில் சுமாராக இருந்தாலும் அதையும் தாண்டி அதோடு சேர்த்து மற்ற வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இது அருமையாக புரிஞ்சுக்கிட்டேன் சார். இது உண்மையிலேயே பார்க்குற வியூவர்ஸ்க்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய இது போய் சேரும்.